சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கர்டு, நெக்ஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கலாம். எக் ஊற்றிக்கலாம். சில்லி பவுடரு, கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, ஜீரா பவுடரு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, இதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 hour வந்து அது நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. 1/2 hour நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா உள்ளெல்லாம் நல்லா பாயில் ஆகும். இப்படி நல்லா பாயில் ஆகிட்ட உடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்படி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதை இப்போ அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இவ்வளோ எண்ணெய் மட்டும் நம்ம வச்சுன்னு அதில் வந்து பாருங்கள், கார்லிக் வந்து பூண்டு நல்லா இப்படி சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணி இது போல் வச்சுக்கணும். அப்புறமா கொஞ்சம் ஆனியன்னு, அப்புறமா கேப்சிகம்மு, க்ரீன் சில்லி எல்லாத்தையும் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கார்லிக்கு பொடுசாக கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி கார்லிக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கம்மி ஃப்ளேமில் வச்சு இது ஃப்ரை பண்ணிக்கணும். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எடுத்து கட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ குவான்டிட்டி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸு நான் 1/2 kg சிக்கனு, அதுக்காக நான் வந்து இவ்வளோ சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். தென் சோயா சாஸு கொஞ்சமாக தான் விட்டு இருக்கிறேன், ஒரே ஒரு ஸ்பூனு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் அது மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் எல்லாம் இதில் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் வந்து கம்மியில் வச்சுக்கோங்க. போடும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க, நிறைய சால்ட் போடக்கூடாது, ஏற்கனவே இதில் சால்ட் ஆட் பண்ணிட்டுருக்குறோம். இப்போது சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.